Dear students, example 5.2 பாருங்க. Find the equation of the circle described on the chord 3x plus y plus 5 equal to 0 of the circle x square plus y square equal to 16 as a diameter. அதாவது ஒரு புது சர்க்கிளோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அந்த சர்க்கிளுக்கு விட்டம் டயமீட்டரா இருக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் கூட 16 என்ற வட்டத்தின் நான் இந்த சர்க்கிளோட ஒரு கார்டு வந்து நம்ம புது சர்க்கிள் கண்டுபிடிக்கிற சர்க்கிளுக்கு டயமீட்டர் விட்டமாக அமையுது அப்படின்னா அதோட சமன்பாடு என்ன கேட்டிருக்கேன். இதுதான் இந்த தியரம் 5.1 நான் சொன்னேன் இல்லையா. ஒரு சர்க்கிளும் ஒரு கார்டும் வெட்டிக்கிற புள்ளி வழியாக போகக்கூடிய இன்னொரு சர்க்கிள், அதுக்கான சமன்பாடு. அந்த சர்க்கிள் சமன்பாடு அப்படியே எழுதணும், ப்ளஸ் லேம்டா போட்டு அந்த லைனோட சமன்பாடு எழுதணும், கோட்டினுடைய சமன்பாடு எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்க்கிள் வந்து என்னது, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயரை வந்து -16 போட்டுக்கோங்க, பிளஸ் லேம்டா இன்ட்டு 3x பிளஸ் ஒய் பிளஸ் 5 ஈக்குவல் டு 0 போட்டுக்கோங்க. புரியுதா? இப்போ என்னன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 அப்படிங்கிற அந்த கோடு வந்து அந்த வட்டத்துக்கு வந்து 3x பிளஸ் ஒய் பிளஸ் 5ங்கிறது கோடு, ஒரு நான், அதாவது கார்டு. ஆனால் அதே 3x பிளஸ் ஒய் பிளஸ் 5 ஈக்குவல் டு 0ங்கிற கோடு வந்து இன்னொரு வட்டத்துக்கு டயமீட்டர். புரியுதா? அப்ப டயமீட்டருடைய நடு புள்ளி தான் வந்து சென்டர், வட்டத்தின் மையமா இருக்கும். அப்ப வட்டத்தின் மையம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸின் குணகத்துல பாதி. முதலே உங்களுக்கு சொன்னால அந்த கண்டென்ட் கொடுக்கும்போது எக்ஸின் குணகத்துல பாதி, ஒய்யின் குணகத்துல பாதி. இங்க எக்ஸின் குணகம் வந்து 3ல பாதி 3/2, ஒய்ல பாதி 1/2. ஆனா மைனஸ் போடணும், -g, -f நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது கூட இந்த லேம்டா சேர்த்துக்கோங்க. அப்போ இங்க எக்ஸின் குணகம் வந்து என்ன வரும் கேட்டீங்கன்னா -3, புரியுதா, -3 லேம்டா கூட அந்த லேம்டா சேர்த்துக்கணும். புரியுதா? -3 லேம்டா பை 2, அடுத்தது ஒய்யின் குணகம் வந்து 1ல பாதி -1, -1/2, அதனால அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ மைனஸ் என்ன 1 இன்ட்டு லேம்டா, ஸோ -லேம்டா பை 2. இதான் வந்து என்னது, இது வந்து இந்த வட்டத்தினுடைய மையம். புரியுதா? இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இதை வந்து அந்த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் லைன்ல சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணாதான் உங்களுக்கு லேம்டாக்கு வேலை கிடைக்கும். புரியுதா? சப்ஸ்டியூட்டிங் என்ன செய்யறோம், இது வந்து நம்ம அப்படி பிரதிடுறோம். ஸோ சப்ஸ்டியூட்டிங் எதில் பிரதிடுறோம், அந்த லைன்ல பிரதிடுறோம். புரியுதா? சப்ஸ்டியூட்டிங் இன் தி லைன், தமிழ்ல வந்து கோட்டில் பிரதியிட அப்படின்னு போட்டுக்கோங்க. புரியுதா? நேர்கோட்டில் பிரதியிடன்னு தமிழ்ல போட்டுக்கோங்க. சரி, நேர்கோட்டில் பிரதியிட அப்படின்னு போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த 3x இல்லையா, எக்ஸுக்கு பதிலாக -3 லேம்டா பை 2 போடுங்க. அதே மாதிரி ஒய்க்கு பதிலாக -λ/2 போடுங்க. அது வந்து அந்த 3 இதில் மட்டும் தான் போடணும், லேம்டாவில் போடக்கூடாது. அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு 3 இன்ட்டு எக்ஸ். புரியுதா? ஸோ 3 இன்ட்டு எக்ஸ் என்னது -3 லேம்டா பை 2. ஸோ 3 இன்ட்டு -3 லேம்டா பை 2. ஓகேவா? 3 இன்ட்டு -3 லேம்டா பை 2, அப்புறம் ப்ளஸ் ஒய்ஏ. ஸோ ப்ளஸ் ஒய் இன்ட்டு என்ன இது என்ன வந்திருக்கு, ஒய்1 என்ன வந்திருக்கு, -λ/2, -λ/2. அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, சிம்பிளிஃபை பண்ணுங்க. ப்ளஸ்ஸு கூட என்ன இருக்கு, +5 ஈக்குவல் டு 0. சரியா? இதை வந்து நீங்கள் சுருக்கி கூட்டி கழிச்சு என்னென்ன பண்ண முடியும் பண்ணுங்க. ஸோ வந்து என்ன ஆகணும் உங்களுக்கு, இது வந்து உங்களுக்கு 3 இன்ட்டு -3 மல்டிப்ளை பண்ணால் -9 லேம்டா, -9 லேம்டா பை 2, -9 லேம்டா பை 2. அடுத்தது இது வந்து அப்படியே டேரக்டாக பெற வேண்டியதான், -5 லேம்டா பை 2. புரியுதா? +5 ஈக்குவல் டு 0. இப்போ 2ஆல் பெருக்கிடுங்க ஃபுல்லாக. ஸோ 2ஆல் நீங்கள் பெருக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, 2ஆல் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக பெருக்கிடுங்க. ஸோ பெருக்கிட்டீங்கன்னா, சாரி அது வந்து 5 கிடையாதுல்ல, மைனஸ் நம்ம ஒய்க்கு பேரெல்லாம் பிரதிடுறோம். சாரி, அப்போ வந்து ஒய்ங்கிற போது ஆமாம், ஒய்க்கு பதிலாக தான் -λ/2 போடுறோம். அதனால் அது வந்து சாரி, இது வந்து -λ/2 தான். அப்புறம் வந்து இந்த +5. இப்போ 2ஆல் ஃபுல்லாக பெருக்கிடுங்க. ஸோ 2ஆல் ஃபுல்லாக பெருக்கிட்டிங்கன்னு என்ன ஆகணும் உங்களுக்கு வந்து, இது வந்து -9 லேம்டா, அப்புறம் அது வந்து -λ, இந்த 2 × 5 10 ஆகிடும். ஸோ +10 ஈக்குவல் டு 0 × 2 வந்து 0 ஆகிடும். இப்போ -9 லேம்டா -λ கொடுத்தீங்கன்னா -10 லேம்டா ஆகிடும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு -10 லேம்டா -10
10 லேம்டா. இந்த 10 அங்கே கொண்டு போயிடு, அந்த சைடு கொண்டு போயிடுங்க. அப்போ -10 புரியுதா? இப்போ லேம்டா வந்து என்ன ஆகும், -10/10 கட் பண்ணீங்கன்னா லேம்டா வந்து உங்களுக்கு 1 ஆகிடும். ஸோ லேம்டா ஈக்குவல் டு 1. அவ்வளோதான் சார். லேம்டா 1ன்னு வந்து இந்த சமன்பாட்டை பிரதிட்டுருங்க. புரியுதா? இது வேணா நீங்கள் ஸ்டெப் நம்பர் 1 வச்சுக்கோங்க சார். லேம்டா ஈக்குவல் டு 1, லேம்டா ஈக்குவல் டு 1. ஏன்னா சமன்பாடு 1ல் பிரதியிட சப்ஸ்டியூட்டிங் லேம்டா ஈக்குவல் டு 1. புரியுதா? லேம்டா ஈக்குவல் டு 1 ஏன்னா எதில் பிரதியிடுறோம், சமன்பாடு 1ல் பிரதியிடுறோம். சமன்பாடு 1ல் ஏன்னா சமன்பாடு 1ல் பிரதியிட என்ன உங்களுக்கு அப்படியே பாருங்க. இங்கிலீஷ்ல வந்து அப்படியே இங்கிலீஷ்ல சப்ஸ்டியூட்டிங் லேம்டா ஈக்குவல் டு 1 இன் ஈக்குவேஷன் அப்புறம் ஒன்று இங்கிலீஷ்ல போட்டுக்குவாங்க. புரியுதா? ஸோ இப்போ சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகுது உங்களுக்கு, இந்த பாருங்க x² + y², அதில் லேம்டாவில் மட்டும்தான் போகணும். ஸோ இது என்ன ஆகும்னா x² + y². புரியுதா? லேம்டா 1ங்கிறதுனால அந்த ஃபுல்லாக போயிடும். ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா x² + y² அப்படியே வந்துடும். ஸோ x² + y², x² + y². புரியுதா? அது அப்படியே இருக்கும். அப்புறம் வந்து இந்த -16 அப்படியே தான் இருக்கும். -16 அதுலேயும் எந்த மாற்றமும் கிடையாது. புரியுதா? x² + y². அப்புறம் வந்து உங்களுக்கு -16 புரியுதா? அது அப்படியே தான் இருக்கும். அப்புறம் வந்துட்டு இந்த 3x லேம்டா மட்டும் போயிடும். ஸோ அப்போ லேம்டா 1ங்கிற போது என்ன வரும், 3x + y + 5 = 0. இப்போ வந்து என்ன ஆகும் உங்களுக்கு, இந்த -16ம் 5ம் நீங்கள் வந்து கூட்டி கழிச்சிடலாம். ஸோ x² + y². புரியுதா? x² + y². அப்புறம் வந்து ஆர்டர் படி என்ன செய்யணும், அடுத்து என்ன பண்ணணும், 3x பண்ணணும். ஸோ +3x. அதுக்கப்புறம் வந்து +y. -16 + 5 வந்து -11 = 0. ஓகேவா? அவ்வளோதான்ப்பா, ஒன்றுமே கிடையாது. ஓகே, அவ்வளோதான்ப்பா.